தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் TNADDUW ஓட்டுநர் தொழிற்சங்கத்திலிருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் நல்லாகவுண்டர் பேசுகிற நண்பர்களே, அனைத்து ஓட்டுநர்களுக்கும் என் பணிவான வணக்கம். சேலம் மேற்கு மாவட்டம் சங்ககிரி கிளை அலுவலகத்தில் இந்த காணொளி பதிவு செய்கிறோம். சங்ககிரி ஒன்றிய தலைவர் வடிவேலும் சங்ககிரி ஒன்றிய துணைத் தலைவர் ரங்கநாதனும் இந்த காணொலியில் பங்கெடுத்துக்கிறார்கள். இந்த காணொலி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர்களுக்கு இடையே ஒரு பெரும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வலைதளத்திலையும் பத்திரிகை செய்தியிலையும். அது என்னன்னு பார்க்கும்போது, ஓட்டுநர் சார்பாக கட்சி ஆரம்பிக்கிறோம், 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தியிலையும் வலைதளங்கள் வீடியோவிலையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் நம்ம TNADD ஓட்டுநர் தொழிற்சங்கத்திலிருந்து அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு இருக்கும். நிறைய ஃபோன் பண்ணி என்னையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த காணொளி விழிப்புணர்வு வீடியோ. அரசியல் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அத்தியாவசிய பொருள் விவசாயம், உணவுப் பொருள் தயார் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருக்குது. அவங்களும் மனு கொடுத்து போராட்டம் செய்து தான் அவங்களோட பிரச்சனையை கவர்மெண்ட் கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறாங்களே தவிர, எந்த விவசாயியும் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இதுவரையிலும் சொல்லலை, கட்சி ஆரம்பிக்கவும் இல்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பெரிய அளவில் சங்கம் நடத்தக்கூடிய வியாபாரிகள் வணிக சங்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா சிட்டிலையும் சரி, எல்லா ஒரு நகராட்சி பேரூராட்சிலையும் சரி வியாபாரிகள் வணிக சங்கம்னு இருக்குது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் எந்த வியாபாரி வணிக சங்கத்திலையும் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம், எங்கள் தேவைக்காக நாங்கள் கட்சி அரசியலில் ஈடுபடணும் இதுவரைக்கும் சொன்னதா சரித்திரம் இல்லை. அதோடு பார்த்தீங்கன்னா, இந்தியா லெவலில் நம்ம லாரி உரிமையாளர் சங்கத்திலிருந்து இந்தியா லெவலில் லாரி வச்சு ஓட்டுறாங்க. நம்ம எல்லாரும் ஓட்டுநர்கள் தான், உழைப்பாளி தான். ஆனால் லாரி வச்சு நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் அனைவருமே பல்வேறு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள். இத்தனையும் தாண்டி திறன்பட தொழிலை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒருபோதும் எந்த ஒரு லாரி உரிமையாளர்களும் லாரி உரிமையாளர் சங்கத்திலிருந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல, ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு இதுவரையும் செய்தியாக கூட நம்ம கேட்டதில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓட்டுநர்கள் ஆகிய நம்ம சங்கம் TNADDUW ஓட்டுநர் சங்கம் ஆரம்பிக்கும் போது, சங்கம் ஒரு பொது உடைமை, ஓட்டுநர் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம சங்கத்திலிருந்து நம்ம தேவைகளை என்னவோ அதை மனு மூலம் ஆட்சியாளர்களுக்கோ இல்லை கிராம வட்டாட்சியாளர்களுக்கோ கிராம அதிகாரி VOக்கோ மனு கொடுத்து நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் சாத்தியம். இந்த நேரத்தில் நமக்கு அரசியல் வேண்டாம், அரசியல் தேவையற்றது என்பதை நம்ம TNADD ஓட்டுநர் நண்பர்களுக்கு அனைவருக்கும், அனைத்து ஓட்டுநர்களுக்கும் இதை நான் தெரியப்படுத்துகிறேன். அதற்காக தான் இந்த காணொளி போட்டோம். மாற்று சங்கத்தில் இருந்து கட்சி ஆரம்பிக்கிற ஓட்டுநர்களுக்காக உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறோம், வேட்பாளர்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களிடம் பேசும்போதும் வலைதளத்தில் நீங்கள் யாரும் பார்க்கும்போதும் அதை கண்டு நீங்கள் யாரும் மயங்க வேண்டாம். ஏன்னா இவ்வளவு நாள் ஓட்டுநர் சங்கம் இருக்குது, நான் அரசியலுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிற ஓட்டுநர் சங்கத்தினர், அரசு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிற நபர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஓட்டுநர் சங்கத்தையும் ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு ஒரு நாளும் நினைத்ததில்லை. இன்னைக்கு அரசியலுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றது எந்த விதத்தில் சாத்தியமானது? அரசியல் ஓட்டுநர்களுக்கு தேவையில்லை. அரசியல் ஓட்டுநர் சங்கத்தை காப்பாற்றாது. ஓட்டுநர்களுக்கு மிக முக்கியம் அவரவரது குடும்பம். யாரும் மது அருந்திட்டு வண்டி ஓட்ட வேண்டாம், செல்போன் பேசி வண்டி ஓட்ட வேண்டாம். நமது குடும்பம் நமக்கு முக்கியம், நம்ம தொழில் நமக்கு முக்கியம். இதை ஓட்டுநர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம TNADDUW ஓட்டுநர்கள் அனைவருமே நமக்கு தேவையானதை நம்ம சங்கத்து மூலம் அரசுக்கு
ஆட்சியாளர்களுக்கோ வட்டாட்சியாளர்களுக்கோ இல்லை கிராம அதிகாரிகளுக்கோ மனு கொடுத்து நமக்கு என்ன கவர்மெண்ட்ல இருந்து என்ன அரசுகிட்ட இருந்து வர வேண்டிய சலுகையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆசையில் உறுப்பினராக சேர்றேன் வேட்பாளராக சேர்த்துறாங்கன்னு சொல்லி போயிட்டீங்கன்னா உங்கள் பொருளையோ பணத்தையோ விரயம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் இந்த பதிவிடுறோம். நண்பர்களே, அனைத்து நண்பர்களும் விழிப்புணர்வோடு இருங்க. நம்ம ஓட்டுநர் சங்கத்துக்கு அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஓட்டுநர் நலனே உலக நலன். ஓட்டுநர் என்பதில் பெருமை கொள்வோம். ஓட்டுநரின் சேவகன் TNADDW ஓட்டுநர் தொழிற்சங்கம் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.